செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா? என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ பேசித்தாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழுங்க பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது. ஒத்த போட்டு சொல்றேன், நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில வேணாது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவானி விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அப்படித்தான் தட்சாலி வரான சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீ, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். நீ வேலுநாச்சியார படம் வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா, இல்ல சொல்லி வச்சான்ல, அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன், அயோத்திதாசனும் ரெட்டமலையும் எம் சி ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோட ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்னையா அப்படி தப்பா சொல்றீல, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. இப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி என்று ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கோம், இந்துல இருக்கோம். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டணும் வாய்க்கில போட்டனா, என்னடா அயோக்கிய பயில என்னடா திட்டா என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா? என்னை பேசித்தாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இதை புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா, தன்மானமிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறாப்பா. டேய் ஒருத்தன் மானமுள்ள வேண்டாம். நான் இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழுங்க பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது. ஒத்த போட்டு சொல்றேன், நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியும் போட்டாப்ல, அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல, இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல. டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல. டேய் நானே ஒரு டைரக்டரா, எனக்கு ஏன்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா, அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும். என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல, என் கனவு வழிநடத்தி நடக்கிற மகன் நான். அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது, பயணம் தொடங்கியாய்விட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான்.
இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில வேணா உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவானி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்களா எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய் எவன்டா காசு வாங்கி போயிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்காது. அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இங்க வந்து போடுன்னு சொல்வியா? என்னது என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான். ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன். வீட்டுல தான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ண சொல்ற? இப்ப இங்க வா, இங்க வாடா. தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா. பாரு, கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிகை ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிகை ஒழிக, விரைந்து அழிகிறார். இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான். கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், எங்க அண்ணன் மேல போடுவான். என் கூட்டத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணேன்னு. டேய் வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டா ஒரு 300 அடிச்சிரும்டா. தேர்தலுக்கு முன்னாடி 300 அடிச்சிரும்டா. 250 இருக்குமா? 250 இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா பண்ணி. இங்க பாருங்க.